செயின் மேடம், செயின் பார்க்குறோம் மேடம். ஓகே சார், ஓகே சார். வாங்க சார், இந்த செக்ஷன் சார் பாருங்க சார். ஓகேம்மா, ஓகேம்மா. உட்காருங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க. சார் இப்போ எந்த மாதிரி செயின் வேணும் சார் உங்களுக்கு? ஃபேன்சியாக காமிங்கம்மா. ஃபேன்சி செயின் தான் வேணும். ஆல்ரெடி செயின் இருக்கு. அது பழசு போட்டு தான் எடுக்கணும். ஃபேன்சி செயின் இருந்தால் காமிங்க. ஓகே சார், ஓகே சார். சார் இது இப்போ நியூவாக ட்ரெண்டியாக வந்துகிட்டு இருக்க செயின் சார், இது பாருங்க. ஓகே ஓகே. அம்மா அந்த செயின் எடுங்க. இன்னும்மா ஃபேன்சியாகவே எந்த செயினுமே இல்லையே, நார்மல் செயின்ஸ் தான் இருக்குது. சரி பரவாயில்ல, அந்த செயின் எடுங்க. சார் கவலைப்படாதீங்க, நம்ம செயின் வேணா இப்படி நார்மலாக எடுத்துட்டு ஃபேன்சியாக டாலர் பார்த்துக்கலாம் சார். சரி சரி, என்னவோ சொல்கிறீங்க. இதுக்கு ஒரு வேஸ்டேஜ் அதுக்கு ஒரு வேஸ்டேஜ் போடுவீங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. சார் என்ன வேஸ்டேஜ் போட்டாலும் நம்ம மொத்த வெயிட்டுக்கு தானே சார் வேஸ்டேஜ் போடுறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ரெகுலர் கஸ்டமர் தான், உங்களுக்கு பார்த்து பண்ணி தரேங்க சார். சரி சரி, எடுங்கம்மா. இந்த செயினுக்கு எவ்வளோம்மா வேஸ்டேஜ் சொல்லுங்கம்மா. சார் இந்த செயினுக்கு 20% வேஸ்டேஜ் வரும் சார். என்னம்மா சொல்கிறீங்க? இந்த செயினுக்கு 20%? இது ஒரு ஃபேன்சியாக கூட இல்லை, நார்மல் செயின் மாதிரி தானம்மா இருக்குது. சார் இதெல்லாம் இப்போ ஆன்லைன்லேயும் சரி ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க செயின் சார். இதெல்லாம் ரேர் பீஸ் சார், வாங்கிக்கணும். இது ட்ரெண்டி பீஸ் சார், இப்போ இங்கே வந்திருக்க நியூ மாடல் சார். அப்படிங்களா? நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஏண்டி கொஞ்சம் வாய மூடுறி. ஏம்மா இந்த செயின் எங்க பாட்டி காலத்தில் இருந்து இருக்குது. இந்த செயினை போய் நியூ மாடல்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சார் அப்போ எல்லாம் வந்து 18 கேரட்டுங்க சார், அதுவும் சாதா கோல்டாக இருக்கும். இப்போலாம் பாருங்க 22 கேரட் சார். அம்மா நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்டேன்? வேஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்க. அப்போ அதை விட்டுட்டு கோல்டோட டிஃப்ரென்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த எதுவாக இருந்தாலும் தங்கத்துக்கோடது காசு நான் தான் கொடுக்க போகிறேன். ஆனால் வேஸ்டேஜ் எதுக்கு நீங்கள் இவ்வளோ போடுறீங்க? இதுக்கு போய் 20%? காசு எப்படி நான் தனியாக தானே வாங்க போகிறேன். இல்லை சார், இல்லை சார், கோவப்படாதீங்க. நான் கொஞ்சம் கிளியராக உங்ககிட்ட சொன்னேன். ஆஃபர்லாம் இருக்குது சார், நான் எதுவும் இன்னும் ஆட் பண்ணல. நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஓகே சொல்லுங்கள், ஆஃபர்லாம் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க சார். அது இன்னும் குறையும் சார். சரி 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 சரி, அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு நெஞ்சு வலி வர வரி இந்த செயினுக்கு அரணாக்குடி மாதிரி இருக்குது. இந்த செயினுக்கு போய் 20% 30% போட்டு எங்களை முடிச்சு விட்றாதீங்க. ஓகே சார், ஓகே சார். செயின் கொடுங்க சார். மேடம் இந்த செயினுக்கு கொட்டேஷன் எடுங்க. சார் கொட்டேஷன் படி பார்த்தோம்னா 14% வருதுங்க சார். என்னது 14%? ஏமா நீங்கள் நோட்டீஸில் என்னம்மா போட்டிருந்தீங்க? 8%, 2%. நெக்லஸுக்கெலாம் 8ன்னு போட்டிருந்தீங்க, செயினுக்கெலாம் 2%, 3%ன்னு போட்டிருந்தீங்க. அதனால தான் நான் அந்த பழைய செயினை போட்டு புது செயின் எடுக்கலான்னு வந்தால் இந்த செயினுக்கு போய் 14% போட்டு வச்சுருக்கீங்க. அப்படிலாம் நகை இருக்கா? அதெல்லாம் எந்த நகைமா? அதை கொஞ்சம் கண்ணில் காமிக்கமா. சரி இருக்குங்க சார், அதெல்லாம் இருக்குங்க சார், அதெல்லாம் வேற நகைங்க சார். சரிம்மா, அதான் எது? அதெல்லாம் சார் வளையல் தாங்க சார் வரும், வளையல் தாங்க சார் அந்த மாதிரி வரும். ஏம்மா அதுக்கு நான் வளையல போட்டுக்கிட்டாமா தெரியுது, கடாவனா போட்டுக்கிட்டாமா கிளுக்கு கிளுக்குன்னு ஆட்டிக்கிட்டு. ஏங்க கோவப்படுறீங்க? உங்களுக்கு வேணானா விடுங்க, நான் கூட வளையல் வாங்கிக்கிறேன். ஆரம்பிச்சிட்டாயா? இவ பிரச்சனை எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்குது. சரி சரி, வளையல் கூட எடு. ஏம்மா வளையல் பார்க்கலாமா? வளையல் கம்மிம்மா. அம்மா வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற வேஸ்டேஜ் வளையெல்லாம் காட்டுங்க. ஆமாம் சார், ஆமாம் சார், அந்த மாதிரி வளையல் தாங்க சார். பாருங்க சார். ஏங்க இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, அதுவும் நல்லா இருக்கு. அது ரெண்டாவது இருக்கும், நல்லா இருக்குங்க. பாருங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. நீங்க அந்த ரெண்டாவது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எடுத்துக்கவா? சரி சரி. ஏம்மா அந்த ரெண்டாவது இருக்குல்ல, அது எவ்வளோமா வேஸ்டேஜ்? 18% சார். ஏம்மா நான் உங்ககிட்ட என்னம்மா சொன்னேன்? ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி தானே வளையல் காட்ட சொன்னேன். நீங்கள் என்னம்மா 18% போட்டு வச்சுருக்கீங்க? சார் கோவப்படாதீங்க சார், இதுதான் சார் ஸ்டார்டிங்கே. ஏம்மா இதான் ஸ்டார்டிங்கா? 8 நாளுலலாம் இல்லையாம்மா? 8 நாள்லாம் இல்லைங்க சார், 4 8 சைஸ்ல வேணா வளையல் இருக்கு. நக்கலாமா? ஏம்மா நக்கலா? இல்ல சார், நீங்க சைஸ் கேட்டிங்களோன்னு நினைச்சிட்டு நான் சொன்னேன். ஏம்மா உன் மேனேஜரை கூப்பிடுமா. யாரும்மா உங்கள் மேனேஜர்? நோட்டீஸில் என்னம்மா போட்டீங்க? வெயிட் பண்ணுங்க சார், நான் மேனேஜர் சார் வருவாரு, நான் வர சொல்றேங்க சார். அம்மா என்ன பிரச்சனை? சார் கஸ்டமர் வந்து லோ வேஸ்டேஜ்ல கேட்டாங்க, நான் இருக்கிற வளையல் எல்லாம் காமிச்சிட்டேங்க சார். நீங்களும் ஒரு வார்த்தை பேசுறீங்க சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை சார்? ஏங்க நோட்டீஸில் என்னங்க போட்டிருந்தீங்க? செயினுக்கெலாம் 2% சேதாரம் போட்டிருந்தீங்க, வளையலுக்கெலாம் 4 8ன்னு போட்டுட்டு இப்போ என்னங்க 18 24ன்னு போய்கிட்டு இருக்கீங்க சார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மாறிங்க சார். நீங்கள் பாருங்கள், நம்ம பார்த்து பண்ணி கொடுக்குறோங்க சார். சார் நாங்கள் ஆஃபரில் தாங்க சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நார்மலில் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 24% வரும். இப்போ நாங்கள் இவ்வளோ பண்ணித்தரோம், உங்களுக்கு 18% தான் பண்ணித்தரோம். உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் தானே? எது நல்ல ப்ராஃபிட்?
18% எடுக்கிறதுக்கு 8%ல அப்போ என்னங்க சார் இருக்குது? சார் நான் வளவள கொலலாம் பேசலை. எனக்கு 2% இல்லை 4%ல இருந்தால் சொல்லுங்க. அதுக்கு மேலாம் வேணாங்க சார். 2-4லாம் இருக்காதுங்க சார். வேணா 8%ல இருக்கும். வேணா அதை வேணா காமிக்க சொல்றேன். ஓ அப்போ 8%ல இருக்கா? சரிங்க சார், வச்சுக்கிட்டே தான் அதை காமிக்காம எங்கள் தலையில் 24 18 தலையில் திணிக்க பார்க்குறீங்களா? சரி பரவாயில்ல அதை காமிங்க. 8% நல்லா இருந்தால் நாங்கள் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். 8% கூட கொஞ்சம் மனசால கொடுக்குற அளவுக்கு இருக்குங்க சார். நீங்கள் போடுற வேஸ்டேஜில் எங்களால் கொடுக்க முடியாதுங்க சார். ஆமாம், அந்த 8% வலையில் எடுத்து காமிச்சிருமா? இந்தாங்க சார், இதான் சார் 8%. என்னம்மா இது பிளெயினாக சுத்தமாக ஒரு டிசைனும் இல்லாமல் மொழுக்குன்ட்டு இருக்குது? சார் நீங்க கேட்ட 8%க்கு இந்த மாடல் தான் சார் வரும். சார் இதுக்கு எதுக்கு 8%? இதுல ஒண்ணுமே பண்ணலையே. நல்ல ஒரு ஷைனிங்கா கூட இல்ல. இதுக்கு எதுக்கு சார் 8%? சார் வளையல் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். அப்ப எதுக்கு அதை பண்றீங்க? சார் உங்களுக்கு வளையல் தேவை, அதை நிறைவேற்றுவதே எங்களின் சேவை. ஓ நீங்க செய்யறது சேவை. சேவைலாம் சும்மாலாம் சார் செய்வாங்க? அதாங்க சார், நாங்கள் சும்மா செஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வேஸ்டேஜ் மட்டும் சும்மா கொடுத்தா எப்படிங்க சார்? சேவன் வந்து 100% சும்மா செய்யணும். தங்கத்தையும் வேணா சும்மா கொடுக்குறீங்களா? வாங்க சார், வாங்க சார். என்ன பார்க்குறீங்க சார்? மேடம் மோதிரம் பார்க்கணும் மேடம். ஓ சரிங்களாங்க சார். வாங்க சார், வாங்க சார், உள்ள வாங்க சார், பாருங்க சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா, என்ன வேணும் சொல்லுங்க. சார் டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா வேணாம்மா, இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். சார் சிட்டு போடுங்க சார். சிட்டு போட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்க சார். சிட்டு ஒன்று சேர்ந்துக்கிறீங்களா? ஓ அப்படியாம்மா, சரிம்மா ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் இதை முடிச்சுட்டு வந்துடுறேனே உங்களுக்கு. ஓ வாங்க சார், வாங்க சார். நல்லது. சிட்டு போட்டாலே எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஓ அப்படியா, என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? ரொம்ப பெனிஃபிட் சார். மாதம் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் வந்துடும். செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்களுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லாபம் இப்படி சொல்லிகிட்டே போகலாங்க சார். ஓகே, இப்போ ஜுவல் எடுக்க வந்திருக்கேன். எடுத்துட்டு ஃபைனலில் ஏதாவது ஸ்கீம் ட்ரை பண்ணுறேன். ஓகேவாம்மா? ஓகே சார். தேங்க்யூ சார். சார் காஃபி சார். ஓ தேங்க்யூம்மா. ஏம்மா என்னதும்மா அது? சார் அதுங்களா, சிட்டு கேட்லாக்குங்க சார். தெரியாமல் வந்துருச்சு சார். மேம் வந்து பார்க்கட்டும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்போ இது பார்ப்பீங்களா? அதாங்க சார். காஃபி குடிச்சிட்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக பாருங்கள் சார். ஓகே ஜுவல் எடுத்துகிட்டு வரேன். பார்க்குறேன். ஓகேங்க சார். ஏம்மா அங்கிட்டும் இங்கிட்டும் இந்த பொம்பளை குறுக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்குது? என்னம்மா அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? சார் நீங்கள் சீட்டு ஸ்கீம் படிச்சிங்களா என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார். போடுறேன். சரி இதை மட்டும் கொஞ்சம் பில் போடுங்கம்மா. ஓகே சார். சார் அந்த சிட்டு போடுங்கங்க சார். ஏம்மா எனக்கு மாதம் டியூ நிறைய இருக்கு. அதையே நீல சமாளிக்க முடியாம நானே என் மாமனார்ட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதில் சிட்டு எங்கம்மா நான் போடுறது? சரி இப்படி மொத்தமாக எடுக்க கஷ்டமாக இருக்கும்ல. நீங்கள் சிட்டு போட்டால் செய்கூலி சேதாரம் இல்லாமல் உங்களுக்கு 75% பண்ணிக்கலாங்க சார். மீதி 25% தாங்க சார். எல்லாமே எடுத்துக்கலாங்க சார். உங்களுக்கு ரொம்ப சேவிங்ஸாக இருக்குங்க சார். ஏம்மா நீ நினைக்கிற மாதிரி நான் 10 பவுன் 20 பவுன்லாம் எடுக்கவில்லை. இந்த 300 மில்லி மூக்குத்தி எடுக்க வந்தேன். சார் மோதிரன்னு சொன்னீங்க. அது பெரிய பொருள், அதனால ஒரு இதுக்காக சொன்னேன். அதெல்லாமாம்மா கேட்டுக்கிட்டு அவ்வளோதாம்மா பட்ஜெட்டு. 300 மில்லிக்கு ஒரு மூக்குத்தி எடுக்க வந்தம்மா. அதனால என்னங்க சார், பாருங்க சார், பரவாயில்லைங்க சார். ஒரு சீட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்லாங்க சார். இந்த மூக்குத்திக்கு வேஸ்டேஜ் போட்டதுக்கே என் பொண்டாட்டி சண்டைக்கு போய்கிட்டு இருக்கா. 3 வருஷமா கேட்டா மூக்குத்தி. இப்போதான் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். இன்னும் நீ சொல்கிற சீட்டெல்லாம் எப்படிமா போட்டு மாதம் ஆரம் செயினெல்லாம் என்னால் வாங்க முடியும்? அதுக்கெல்லாம் என்னால் முடியாதுமா. சார் நீங்கள் கவலைப்படாதீங்க. மூக்குத்திக்கு செயின் இருக்கு. நீங்கள் டெய்லி 10 ரூபா கூட சேவிங்ஸ் பண்ணி நீங்கள் தங்கம் வாங்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயோ சாமி விட்டுரு தெய்வமே. ஏமா தாயே, உன் காப்பியும் வேண்டாம், உன் சீட்டு வேணாம், எடுத்துட்டு போறியா தாயே? ஓடிட்டன்ல. மிஸ் ஆயிட்டாரு. அடுத்து திரும்ப பிடிக்கிறோம். பார்ட் 2 இதோட கண்டினியூஸாக வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் வீடியோ போடல, ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் மனசும் சரியில்லை. இனிமேல் கண்டிப்பாக வீடியோ வரும். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நம்பி தான் நானும் வீடியோ போடுறேன். ப்ளீஸ்.